ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய் பகவான் சுய ஜாதகத்தில் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா, ஜாதக கட்டம் 12 ராசிகள் உள்ளது. இந்த 12 ராசிகளில் செவ்வாய் ஏதோ ஒரு கட்டத்தில் இருந்து தான் தீரும். ஏன்னா செவ்வாய் எங்கே நிற்கிறாரோ அதை சார்ந்து தான் ஜாதகனுக்கு நிலம் சொத்துக்கள் அமையும். இந்த பூமியில் எங்கே குடியிருக்கிறோம் அப்படின்றத இந்த செவ்வாய் தான் முடிவு பண்ணும். செவ்வாய் பெண்களுக்கு கலத்தரக்காரகன். செவ்வாய் தான் மங்களக்காரகன். ஆண் ஜாதகமும் சரி, பெண் ஜாதகமும் சரி, செவ்வாய் கெட்டு போனால் மங்கள காரியங்கள் தடையாகும். அதாவது திருமணம் காலாகாலத்தில் செய்ய முடியாது. கால புருஷனுக்கு 1 8ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய். தலைக்கும் மர்மஸ்தானங்களுக்கும் செவ்வாய் அதிபதியானவர். மகர ராசியில் உச்சமும் கடகராசியில் நேசமும் பெறக்கூடியவர். பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் இந்த செவ்வாய் நாம் ஒருத்தரை பார்க்கும்போது முதல்ல கேட்பது என்னன்னா, என்ன ஊர், எங்கே குடியிருக்கிறீங்க, உங்களுக்கு காடுகரை இருக்கா அப்படின்னு ஒருத்தரை பார்க்கும்போது அவரை பற்றிய முழு விவரங்களை அறிவது இந்த செவ்வாயுடைய காரகங்களை வைத்து தான். அப்போ பார்த்தீங்கன்னா, நவ கிரகங்களில் செவ்வாய் இருப்பிடத்தை, விலாசத்தை குறிக்கக்கூடியவர். சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது செவ்வாய் லக்கணத்திற்கு 2, 4, 7, 8, 12ஆம் வீடுகளில் நின்றால் இது செவ்வாய் தோஷம் என்று ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இது கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது. அதாவது சுய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 2, 4, 7, 8, 12ஆம் வீட்டில் செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு காலாகாலத்தில் திருமணம் நடக்க மாட்டேங்குது. காலம் கடந்து, வயது கடந்து, பல இடங்களில் வரன் பார்த்து, பல புரோகர்களிடம் ஜாதகங்களை கொடுத்து, பணங்காசு கொடுத்து, பல ஆயிரம் பல லட்சம் செலவு பண்ணி மறுபடி அதாவது ஒரு 35 40 வயதுக்கு மேல் பெரும்பாலானவர்களுக்கு திருமணம் நடக்குது. அது ஏன் அப்படின்னா, லக்கணத்திற்கு 2ஆவது வீட்டில் செவ்வாய் நின்றால் அந்த ஜாதகன் பணம் சம்பாதிப்பதற்காக, அதாவது வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம். லக்கணத்திற்கு 2ஆவது வீட்டில் செவ்வாய் நின்றால் அந்த ஜாதகனுடைய முக வசீகரம் சற்று மாறுபடலாம், முக அழகு குறையலாம். 2ஆம் வீட்டில் செவ்வாய் நின்றால் அந்த ஜாதகன் பணம் சம்பாதிப்பதில் ஆர்வமாக இருப்பார், பணம் சம்பாதிப்பதில் குறிக்கோளாக இருப்பார். அதனால தான் 2ஆம் வீட்டில் செவ்வாய் நின்றால் கடுமையான செவ்வாய் தோஷம். இவர் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு வீடு கட்டிட்டு நல்லா வசதி வாய்ப்பாக நம்ம முன்னேற்றம் அடைந்து விட்டு மறுபடி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவரே அந்த ஜாதகனே திருமண வயதில் காலம் கடத்துவார். செவ்வாய் லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டில் நின்றால் சுடுகாடு ஓரம், ஏரி ஓரம், மலை அடிவாரத்தில், லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் நின்றால் அந்த ஜாதகன் ஏரி ஓரம் வாங்கிறது, சுடுகாடு ஓரம் காடு வாங்கிறது, மலை ஓரம் வாங்கிறது, புறம்போக்கு சொத்தை வாங்கிட்டு வில்லங்கத்தில் போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பும் லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு ஏற்படும். இதுதான் உறவுகள், இரத்த உறவுகளை குறிக்கக்கூடிய இடம். லக்கணத்திற்கு 4ஆவது வீட்டில் செவ்வாய் நின்றால் உறவு முறைகளிடம் சண்டை சச்சரவு பிரச்சனை வரும். அதனால தான் 4ஆம் வீட்டில் செவ்வாய் நின்றால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிவிடுகிறார்கள். லக்கணத்திற்கு 7, 8ஆம் வீட்டில் செவ்வாய் நின்றால் கலத்தரஸ்தானம், அது அஷ்டமம். லக்கணத்திற்கு 7, 8ஆம் வீட்டில் செவ்வாய் நின்றால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வாழ்க்கை துணைக்கு பிரச்சனை வந்துடும், பிரிவு வந்துடும். வாழ்க்கை துணையிடம் எந்நேரமோ ஜாதகன் சண்டை கட்டிக்கிட்டே இருப்பார். அப்படின்னு தான் லக்கணத்திற்கு 7, 8ஆம் இடம் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், இது ஆகாது அப்படின்னு கொஞ்சம் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள்.
லக்னத்திற்கு 12வது வீட்டில் செவ்வாய் நின்றா அது வந்து பார்த்திங்கன்னா அயன சைன போக விரய மோட்சஸ்தானம். இந்த 12வது வீட்டில் செவ்வாய் நின்றா தம்பத்திய சுகம், தம்பதிகளுக்கு தாம்பத்திய சுகம் கிடைப்பது அரிது, தாம்பத்திய சுகத்தில் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு இதையும் வந்து தவிர்த்திருக்கிறார்கள். 12வது வீட்டில் செவ்வாய் நின்றாலும் 2ஆம் வீட்டில் செவ்வாய் நின்றாலும் அந்த ஜாதகர்கள் பணம் தேடி சம்பாதிப்பதற்காக உள்ளூரை விட்டு வெளியூர் வெளிநாடு இப்படி செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. 12வது வீட்டில் செவ்வாய் நின்றால் இரவு வந்து உறங்குவதற்கும் ஜாதகனுக்கு ஒரு சில பிரச்சனைகளை உண்டாக்கிறோம். ஜாதகத்தில் செவ்வாய் வந்து எங்கெல்லாம் இருக்கவே கூடாது. அதாவது லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12 வந்து செவ்வாய் தோஷமாக சொல்லப்பட்டுள்ளது. அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. செவ்வாய் வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடாத இடம் அப்படின்னா லக்னத்திற்கு 5ஆம் இடம், லக்னத்திற்கு 9ஆம் இடம், லக்னத்திற்கு 12வது வீடு. இந்த 3 இடங்களில் செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணுது அப்படின்னா புறம்போக்கு நிலத்தில், சுடுகாடு அருகில், மலை அருகில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து 5, 9, 12ஆம் வீட்டில் இருந்தால் இவங்க வந்து புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கிற மாதிரி தன்னுடைய சொந்த பேரில் சொத்துக்கள் இல்லாத ஜாதகர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. சொத்துக்கள் இருந்தாலும் அதில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு வந்தே தீரும். 5ஆம் வீட்டில் செவ்வாய் நின்றால் அப்பா வந்து மகனுக்கு சொத்து பிரித்து தரமாட்டார், அல்லது இந்த ஜாதகன் தன்னுடைய மகனுக்கு சொத்து பிரித்து தரமாட்டார். 5லே செவ்வாய் நிற்பது கடுமையான தோஷம். அதே மாதிரி 9ஆம் வீட்டில் செவ்வாய் நின்றால் அப்பா வந்து கடுமையாக கோபக்காரராக இருப்பார். அப்பா வந்து மகனை சாபம் விடுவார். மகனுக்கும் அப்பாவுக்கும் ஒரு இடைவெளி, ஒரு நிம்மதி இருக்காது. ஆன்மீக காரியங்களில் கோவிலுக்கு போய்ட்டுறது, இறை பக்தியில் பெரும்பாலும் நாட்டமே வராது. 9ஆம் வீட்டில் செவ்வாய் நிற்பது கடுமையான தோஷம். அதே மாதிரி 12வது வீட்டில் செவ்வாய் நின்றால் பெரும்பாலானவர்கள் ஏரி ஓரம், மலை ஓரம், இப்படி பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்பவர்கள், இந்த 12வது வீட்டிலே செவ்வாய் நிற்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் இருக்கிறாங்க. மறைமுகமாக நம்முடைய முன்னோர்கள், ஜோதிடர்கள் இந்தந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு வந்து சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், அல்லது சொத்தே இருக்காது, அவங்க பேரில் முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் இது வந்து கடுமையான தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தான் அனுபவத்தில் பார்க்கும் போதும் ஜாதகத்தில் செவ்வாய் இங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர்களுக்கு பிரச்சனை வந்து கூடுதலாகவே இருக்கிறது. ஜாதகத்தில் 3, 6, 11ஆம் இடம் மட்டும்தான் செவ்வாய் இருந்தால் மிக நல்ல பலன், நல்ல யோகமான ஜாதகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. மற்ற இடங்களில் செவ்வாய் நின்றால் செவ்வாய் தோஷம், நிலம் சொத்துக்களில் பிரச்சனை. ஜாதகத்தில் வந்து செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் சொத்து சார்ந்து கோர்ட்டில் கேஸு போட்டுக்கிட்டு 10 வருஷம் 20 வருஷம் தான் சம்பாதித்த பணத்தை அனாவசியமாக கோர்ட்டுக்கு கேஸுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஜாதகனுக்கு ஏற்படுத்தி விடும். ஏன்னா மங்களம், செவ்வாய் அப்படின்னா மங்களம். இந்த மங்களம் கெட்டால் ஜாதகனுடைய வாழ்க்கை, ஜாதகனுடைய வம்சாவளியும் பிரச்சனையை சந்திக்கக்கூடியது. அதாவது நிலம் சொத்து சார்ந்து பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய் தோஷம். இந்த செவ்வாய் நிற்கக்கூடிய ராசி வீடுகளை பொறுத்து தான் வசதி வாய்ப்புகள் ஜாதகனுக்கு அமைகிறது. ஞானஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.